அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் செந்தில் பாபுவின் வணக்கம். இந்த வருடத்தில் நடக்க இருக்கும் ராகு கேது பயிற்சிக்கான பலன்களை பார்க்க போகின்றோம். ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 4:20 ராகு பகவான் பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் மீன ராசியில் இருந்து பூரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதம் கும்ப ராசியில் பிரவேசிக்கிறார். ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 4:20 கேது பகவான் உத்திரன் நட்சத்திரம் 2ஆம் பாதம் கன்னிராசியில் இருந்து உத்திரன் நட்சத்திரம் 1ஆம் பாதம் சிம்ம ராசியில் பிரவேசிக்கிறார். ராகு மற்றும் கேது பகவானின் பயிற்சியினால் 12 ராசிகளில் பிறந்தவர்களுக்கும் என்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, பரிகாரம் என்ன செய்யலாம் என நாம் பார்க்கலாம். மாமன் காரகரான புதனை ராசி அதிபதியாக கொண்ட கன்னிராசி என்பர்களே, தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்திற்கு ராகு பகவானும் ராசிற்கு விரயஸ்தானமான 12ஆம் இடத்திற்கு கேது பகவானும் வருவதால் எதிரிகளை அஞ்சும்படியான வெற்றிகளை தாங்கள் பெறுவீர்கள். தாங்கள் பணிபுரியும் துறையில் நல்ல முன்னேற்றத்தை அடைவீர்கள். பதவி உயர்வும் கிடைக்கும். சில அன்பர்கள் தங்களது சொந்த ஊருக்கு மீண்டும் வருவதற்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்திற்கு வரும் ராகு பகவான் தங்களுக்கு நல்ல நிம்மதியையும் சந்தோஷத்தையும் வழங்குவார். தாங்கள் மேற்கொள்ளும் காரியங்கள் அனைத்திலும் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். தங்களுக்கு பல விதங்களிலும் நன்மைகள் உண்டாகும். முகம் கொடுத்து பேசாதவர்களும் தற்பொழுது நட்பு பாராட்டுவார்கள். முடிக்க இயலாத காரியங்களையும் தற்பொழுது தாங்கள் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். உறவினர்களிடையே நெருக்கமான தொடர்புகள் உண்டாகும். தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் அமர்ந்துள்ள கேது பகவான் சுப விரயத்தை தான் ஏற்படுத்துவார். வீட்டில் ஏதேனும் பராமரிப்பு பணிகள் இருந்தால் அவற்றை தற்சமயம் மேற்கொள்ளலாம். வீடு, வண்டி, வாகனம், நிலம், ஆபரணம் போன்றவைகள் வாங்குவதற்கு சரியான தருணமாக தற்சமயம் உள்ளது. தங்களது பொருளாதார நிலை நன்கு உயரும். பொன் பொருள் வாகனத்துடன் நல்ல மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். எதிர்பாராத வகையில் தங்களுக்கு பல வழிகளிலும் நன்மைகள் மற்றும் உதவிகள் கிடைக்கும். பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எச்சரிக்கையுடன் இருத்தல் வேண்டும். பணத்தை யாருக்கும் கடன் கொடுக்கவும் வேண்டாம், யாருக்கும் ஜாமீன் கையெழுத்தும் போட வேண்டாம். இல்லையெனில் தாங்கள் பல இன்னல்களுக்கு ஆளாக நேரிடும். தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அறிமுகம் இல்லாத நபர்களிடம் சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. உத்தியோகத்தில் உள்ளவர்கள் தங்களது பணியின் காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். பதவி உயர்வு கிடைக்கும். சொந்த தொழில் புரிபவர்கள் இதுநாள் வரை செய்து வந்த தொழிலில் இருந்து சில மாற்றங்களை செய்து நல்ல லாபங்களை சம்பாதிப்பீர்கள். சில அன்பர்கள் கூட்டு தொழிலில் ஈடுபட்டு நல்ல ஆதாயமும் அடைவீர்கள். பெண்களுக்கு இனி நல்ல காரியங்கள் நிறைய நடைபெறும். பட்டம், பதவி, புகழ் என தங்களை தேடி வரும். கணவன் மனைவி உறவில் இருந்த விரிசல்கள் நீங்கும். பயணங்களின் போது சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. யாரையும் எளிதில் நம்ப வேண்டாம். அக்கம் பக்கத்தினரிடம் எந்த கருத்து வேறுபாடும் வைத்துக் கொள்ளாதீர்கள். மாணவர்களுக்கு நல்ல நேரம் வந்துவிட்டது. பிடித்த பள்ளி, கல்லூரிகளில் படிக்க இடம் கிடைக்கும். இந்த ராகு கேது பயிற்சியானது தங்களது வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை உண்டு பண்ணும். தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் ராகு பகவானும் ராசிக்கு 12ஆம் இடத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் ராகு காலத்தில் பத்ரகாளி அல்லது துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சம் மரத்தில் விளக்கேற்றி அம்மனை வழிபாடு செய்வது தங்களுக்கு பல வழிகளிலும் நன்மைகள் ஏற்படும். கேது பகவானுக்கு பரிகாரமாக விநாயகரை வழிபடுவதன் மூலமாக தங்களது வினைகளை அகற்ற இயலும். சிவ பஞ்சாட்சர மந்திரத்தை கூறி வருவதால் தங்களது வாழ்க்கைக்கு தேவையான வளத்தை பெற இயலும். ஞாயிற்றுக்கிழமைகளில் உளுந்து அல்லது சித்திரான்னம் போன்றவைகளை ஏழைகளுக்கு தானம் செய்வதும் தங்களுக்கு நன்மையை தரும். நெல் கிரகங்களான ராகுவும் கேதுவும் ஒவ்வொரு ராசியிலும் 18 மாதங்கள் தங்கி சுப அசுப பலன்களை தருவார்கள். ராகு கேது பகவான்கள் சாயா கிரகங்கள் ஆகும். ராகு பகவான் கருணாக பாம்பு, கேது பகவான் சென்னாக பாம்பு. இந்த கிரகங்கள் மனிதர்களுடைய வாழ்வில் பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்தும். இந்த கிரகங்கள் சாதகமான இடத்தில் அமர்ந்துவிட்டால் ஜாதகர் வாழ்வில் நல்ல யோகங்களை பெறுவார். ஜாதகத்தில் ராகு கேது சரியாக அமையவில்லை என்றால் வாழ்வில்
பல்வேறு பிரச்சனைகளை உண்டாக்குவார்கள். திருமண தடை, வியாபாரத்தில் விரயம், வீண் பிரச்சனைகள், விரக்தி, பொது பிரச்சனைகள், வீண் பழி, குடும்ப பிரிவு மற்றும் துஷ்ட சக்திகளால் தொல்லை போன்றவைகள் நிகழும். ஜனன ஜாதகத்தில் ராகு பகவான் மற்றும் கேது பகவானுக்கு 3, 6, 11 ஆகிய இடங்கள் நல்ல பலன்களை தரக்கூடிய பாவங்கள் ஆகும். ராகு மற்றும் கேது பகவானுக்கு 3, 7 மற்றும் 11 என பார்வைகள் விசேஷமானது. ஜாதகத்தில் ராகு கேது பகவான்கள் மேசம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் ஆகிய வீடுகளில் இருந்தால் நல்ல வலுவான யோகம் உண்டு என சாஸ்திர நூல்களில் கூறப்பட்டு உள்ளது. ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னம் 2, 7 மற்றும் 8ஆம் வீடுகளில் ராகு அல்லது கேது பகவான் இருந்தால் அந்த ஜாதகருக்கு ராகு கேது தோஷம் உண்டு. இந்த அமைப்பில் எந்த ஒரு ஜாதகர் பிறந்து உள்ளாரோ அதே போன்ற அமைப்பினை கொண்ட ஜாதகத்தை வரனாக அமைத்தால் மிகவும் நல்லது. அமாவாசை தினத்தன்று ராகுவின் கதிர்கள் அதிகமாக பூமியில் வந்து விழும். நம்முடைய மூதாதையர்களும் ராகு பகவானைத்தான் குறிக்கும். அதனால்தான் நம்முடைய மூதாதையர்களுக்கு அமாவாசையில் திதி கொடுக்கின்றோம். அவ்வாறு திதி கொடுப்பதன் மூலமாக நம்முடைய மூதாதையர்களின் ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். இதனால் நமக்கு பாதுகாப்பு அதிகரிக்கும். ராகு பகவான் தீராத ஆசையை உண்டு பண்ணுவார். கேது பகவான் தீராத கடமையை உண்டு பண்ணுவார். ஒருவரது ஜாதகத்தில் அமர்ந்துள்ள ராகு பகவான் போன ஜென்மத்தில் நமக்கு உள்ள தீராத ஆசையை எடுத்து காட்டுவார். கேது பகவான் போன ஜென்மத்தில் நமது நிறைவேறாத கடமையை எடுத்து காட்டுவார். போன ஜென்மத்தில் நாம் செய்த செயல்கள் அனைத்தையும் மூட்டையாக கட்டிக்கொண்டு கேது பகவான் கொண்டு வருவார். ராகு பகவான் அதனை பிரித்து அதற்கு ஏற்ற பலன்களை வழங்குவார். ராகு பகவானுக்கு ஒரு விஷயம் வேண்டுமென்றால் அடுத்தவர்களின் மூலமாகத்தான் அந்த வேலையை நிறைவேற்றிக் கொள்வார். நமது ஜாதகத்தில் லக்னத்தில் இருந்து ராகு பகவான் எந்த பாவத்தில் இருக்கின்றாரோ அந்த கிரக பாவக காரகத்துவங்கள் எவ்வளவு கொடுத்தாலும் ஜாதகருக்கு பற்று தீராது. நமது ஜாதகத்தில் லக்னத்தில் இருந்து கேது பகவான் எந்த பாவத்தில் இருக்கின்றாரோ அந்த கிரக பாவக காரக தத்துவ விஷயங்கள் ஜாதகருக்கு பற்று இல்லாமல் கடமைக்கே செய்வார். இந்த ராகு கேது பெயர்ச்சியில் எந்த பாவத்தில் ராகு மற்றும் கேது பகவான் உள்ளதோ அதற்கு ஏற்ப பரிகாரம் செய்யலாம். பொதுவான பரிகாரமாக திங்கட்கிழமை சிவன் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. ஜாதகத்தில் ராகு கேதுக்கள் உள்ள நட்சத்திரத்தின் அதிதேவதைக்கு அர்ச்சனை செய்யலாம். பாம்பின் மேல் பள்ளி கொண்டிருக்கும் பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வதும் நல்லது. ராகு கேது பகவான்களின் காயத்ரி மந்திரங்களை கூறுவதன் மூலமாகவும் தோஷத்தை நம்மால் குறைக்க இயலும். ராகு மற்றும் கேது பகவானிற்கு சொந்த வீடுகள் இல்லை. எந்த ராசியில் அமர்கின்றாரோ அந்த ராசியின் அதிபதியை போல செயல்படுவார்கள். ராகு பகவான் சனி பகவானின் வீடான கும்பராசிக்கு செல்ல போகின்றார். ராகு பகவான் சனி பகவானை போலவும் கேது பகவான் சூரிய பகவானின் வீடான சிம்ம ராசிக்கு செல்ல போகின்றார். கேது பகவான் சூரிய பகவான் போலவும் செயல்பட உள்ளார். இங்கு சொல்லப்படுபவைகள் பொது பலன்களே. பொது பலன்களான இவற்றில் தங்களது ஜாதகத்தில் நடைபெற்று வரும் திசா புத்திக்கு ஏற்ப மாற்றம் நிகழும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள்.